இயேசுவில் நண்பர்க்கிரிய இனிய உறவுகளை, உங்கள் அனைவரையும் எமது ஓஎம்ஐ சபையின் ஊடக மறைபரப்பு தளமான யூஜின் இறை அலைகள் யூடியூப் சேனல் வழியாக இன்றைய ஞாயிறு 33வது ஞாயிறு பொது காலம் இறை வார்த்தை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. திருப்பாடல் 119 வசனம் 105 நாம் காண்கின்றோம். என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நமது வாழ்க்கைக்கு ஒளியாக, பாதையாக, வழியாக இருப்பது இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். இந்த உயிருள்ள வார்த்தைகள் இன்று நமது வாழ்க்கைக்கு என்ன சொல்கின்றன? இன்றைய ஞாயிறு இறை வார்த்தை வழியாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கே 2 விதமான மனிதர்களை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகின்றார். முடிவின் காலத்திலே 2 விதமான மனிதர்கள். முதல் வகையினர் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் வாழ்ந்த பொழுது இறை ஞானத்திலும் ஒளியிலும் நடந்து தானும் வாழ்ந்து பிறரையும் அந்த ஒளிக்கு அழைத்து வந்து விண்மீன்கள் போன்று ஒளி வீசக்கூடியவர் என்று. 2வது வகையினர் மண்புழுதியில் துயில் கொள்வோர், இறந்த பின்பு அவர்கள் முடிவின் காலத்திலே மீண்டும் அதே நிலையிலிருந்து இருளிலே வாழ்வார்கள் என்று முதல் வாசகம் கூறுகின்றது. 2வது வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே இவ்வாறு இறைவழியில் ஞானத்தில் இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவின் பலியின் மேன்மையால் மீண்டும் தூய்மையாக்கப் பெற்று நிறைவுள்ளவர்களாக்கப்படுவார்கள் முடிவின் காலத்திலே. இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பாக தனது சீடர்களின் கேள்விகளுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு முடிவின் காலத்தை பற்றி கூறுகின்றார். அத்திமர உவமையோடு இந்த முடிவின் காலத்திலே மானிட மகன் எவ்வாறு மாட்சியோடு வரவிருக்கின்றார், அவரது வருகைக்காக நாம் எவ்வாறு நம்மை நாமே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதனை ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். மேலும் இந்த ஆயத்தத்திற்காக நாம் இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையை தமது சீடர்களுக்கு ஆண்டவர் விடுக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் நமது வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் உண்மையான, மிகவும் மிகவும் அவசியமான ஒரு தருணத்தை பற்றி நமக்கு சொல்கின்றது. அதுதான் நமது முடிவின் தருணம், முடிவின் காலம். இவ்வுலக வாழ்வை வாழ்ந்த பின்பு நமது பயணத்தை பல அனுபவங்களை தாண்டி இறுதியாக நாம் நமது முடிவின் நாட்களுக்கு, முடிவின் காலத்திற்கு நாம் செல்கின்றோமே, அதனை பற்றி இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்துமே, படைக்கப்பட்ட அனைத்துமே தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துவிட்டு காலத்தோடு ஒன்றித்து மறைந்து போகின்றன. ஆனால் இறை நம்பிக்கையுள்ள மறைகள் அனைத்தும், படைக்கப்பட்டவை அனைத்தும் படைத்தவரோடு சங்கமமாகின்றன என்ற ஒரு நம்பிக்கையை முன்வைக்கின்றன. இந்த உலகிலே நாம் எப்படி பிறந்தோம், எந்த குடும்பத்தில், எந்த பின்னணியில், அல்லது எவ்வளவு படிப்பு, கல்வி, செல்வம், அதிகாரம் இவற்றோடு வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை. தொடங்கிய இந்த வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்கப் போகின்றோம், எந்த நிலையில், எவ்வாறு, எதற்காக நாம் முடிக்கப் போகின்றோம் என்பதே மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, பதில். எனவே இந்த சிந்தனையை மையமாக வைத்து இவ்வுலக வாழ்விலே நாம் வாழ்கின்ற பொழுது எவ்வாறு நம்மை நாமே இந்த முடிவின் காலத்திற்காக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை 3 முக்கியமான நிலைகளில் நாம் நம்மை நாமே ஆயத்தம் செய்யலாம். முதலாவதாக அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போன்று முதல் வகையான மீட்பின் புத்தகத்தில் பெயர் குறைக்கப்பட்ட மக்கள், அவர்கள் இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்த பொழுது இறை ஞானத்திலும் ஒளியிலும் வாழ்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஆம், நாம் இவ்வுலக வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது அதே இறை ஞானத்திலும் ஒளியிலும்
நமது வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல் 139 வசனம் 7 நாம் காண்கின்றோம். ஆண்டவரே, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னை விட்டு நான் எங்கே தப்பியோட முடியும்? ஆம் அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனின் திருவுளத்துக்கு உட்பட்டு, இறைவனின் பிரசன்னத்திற்கு உட்பட்டு, இறைவனின் ஆற்றலுக்கு உட்பட்டு நடக்கின்றன என்ற ஒரு தாழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு நாம் நமது ஒவ்வொரு நாளையும், நிமிடங்களையும் வாழ நாம் அழைக்க விடுக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு நம்மை நாமே இவ்வுலக வாழ்வின் பொழுதே முடிவின் காலத்துக்காக ஆயத்தம் செய்ய முடியும் என்பதற்கு இரண்டாவது விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், மனிதர்களாகிய படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் பல கொடைகளை கொடுத்துள்ளார், பல ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளார். இவை அனைத்திற்கும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரின் மனசாட்சி. அதனையே புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்வார், மனசாட்சி என்பது இறைவனின் குரல் என்று. அதற்கு ஒருபடி மேலாக புனித ஜான் ஹென்றி நியூமன் மனசாட்சி என்பது இறைவனின் குரல், எதிரொலிக்கும் குரல் என்று சொல்வார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவனின் குரல் நமது உள்ளங்களில், நமது எண்ணங்களில், நமது செயல்களில் ஒவ்வொரு நாளும் எதிரொலிக்கின்றது. உண்மை எது, பொய்மை எது, இருள் எது, ஒளி எது என்ற தெளிவினை நமது மனசாட்சி நமது உள்ளத்தில் ஒவ்வொரு நேரம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா, செவி சாய்த்து அதன்படி வாழ்கின்றோமா என்ற சவாலை இந்த இறைவார்த்தை நமக்கு விடுக்கின்றது. மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் வகையான மனிதர்கள், அவர்கள் மட்டும் இறை ஞானத்திலும் ஒளியிலும் வாழவில்லை, மாறாக பிறரையும் அந்த ஞானத்தில் அந்த ஒளிக்கு அழைத்து சென்றார்கள். இங்கே நாம் காண்பது மீட்பின் காலத்தில், மீட்பின் திட்டத்தில் பிறர் அன்பு பணியோடு நாம் எப்படி வாழ்கின்றோம், பிறரை நாம் எவ்வாறு இந்த மீட்பின் திட்டத்தில் நாம் அழைத்து செல்கின்றோம், கரம் பிடித்து நடத்துகின்றோம் என்பதே மிகவும் முக்கியமான ஒரு பிறரன்பு சேவை. இறையன்பு முதலாவதாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. இரண்டாவதாக, எனது மனசாட்சிக்கு உண்மையான ஒரு வாழ்வு. மூன்றாவதாக, பிறர் அன்பிற்கு சாட்சியான இந்த ஒரு வாழ்வை வாழ இந்த இறை வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இந்த இறை வார்த்தைகளை நமது வாழ்வாக்கி நாமும் இவ்வுலக வாழ்வில் இந்த பயணங்களை முடித்துவிட்டு ஒரு நாள் முடிவின் காலத்தில் இறைவனின் முன்னிலையில் அவருக்கு நாம் பதில் அளிப்பவராக ஒரு நாள் நாம் நிற்கப் போகின்றோம். அந்நேரத்தில் நாம் அந்த நேரத்திற்காக நம்மை நாமே இவ்வுலக வாழ்வில் வாழ்கின்ற பொழுது ஆயத்தம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் அருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும், நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.